Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. Mogaram special சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரெட் அல்வா. இப்போ இதுக்கு முதல்ல பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் ஓரத்துல இருக்கறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸும் இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை அதில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா, ஒரு கடையில் நம்ம நெய் ஊற்றி ப்ரெட்டை பொரிச்சோன்னாக்கா எல்லாமே உறிஞ்சிக்கும். நம்ம செகண்ட் டைம் ப்ரெட் போடக்குள்ள திரும்பி நெய் ஊற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ரொசீஜரை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்து சுகர் ஸ்டப் தயாரிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, 1க்கு 2 அளவுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்ல. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் உடைச்ச முந்திரியை போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா வறுத்தாச்சு. ஒரு பவுல் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதே கடாயில் கலந்து வச்ச பிரெட் நெய் இருக்கு இல்லையா, அதை போட்டுப்போம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் அவனில் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அந்த சுகர் சிரப்பை ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ஊற்றின சுகர் சிரப் எல்லாமே அந்த பிரெட் உறிஞ்சிக்கும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அந்த பிரெட் எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடுங்க. நம்ம ஊற்றின நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுதாங்க சரியான பதம். இப்போ இது கூட வறுத்த முந்திரியை சேர்த்துப்போம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட் அல்வா சூடாவோ இல்லை சில்லுனோ பரிமாறுங்க. எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும்.